Hi everyone. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது PGTRP and TNTET அதுக்கு யூஸ் ஆகிற சைக்காலஜி பார்க்க போகிறோம். இன்னைக்கு PGTRP அதில் இருக்கிற 4th யூனிட்டில் இருக்கிற திங்கிங், ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங். ஸோ சைக்காலஜி ஆஃப் திங்கிங், ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் அதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது திங்கிங். ஃபஸ்ட்டு திங்கிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க வந்து இப்போ சொல்கிறாங்க, இன்ஃபார்மலாக இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கும்போது ஐ எம் திங்கிங் ஆஃப் த டேஸ் வென் ஐ வாஸ் ஸ்டூடெண்ட் அட் அ காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க காலேஜை பற்றி திங்க் பண்ணுறாங்க, அவங்க ஸ்டூடெண்ட்டாக இருந்த டேஸ் அப்படின்னு அதுக்கு மீனிங். பட் ஆக்சுவலி அவங்க அதை திங்க் பண்ணுறது கிடையாது, அவங்களோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை ரீகலெக்ட் பண்ணி சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க திங்க்குன்ற வேர்டை யூஸ் பண்ணக்கூடாது, ரீகலெக்ட் அப்படிங்கிற வேர்டை தான் யூஸ் பண்ணணும். ஸோ திங்கிங்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் வேர்டு. அது வந்து ரொம்ப டீப்பாக எதுக்காவது நம்ம யோசிப்போம், ஒரு விஷயம் சார்ந்து யோசிப்போம், எதையாவது சார்ந்து யோசிப்போம் ரொம்ப டீப்பாக. ஸோ அதை தான் திங்கிங் சொல்லுவாங்க. நம்மளோட பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொல்கிறது எல்லாமே ரீகலெக்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரீகலெக்ஷன், இமேஜினேஷன், பெர்செப்ஷன் எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் வரும். ஸோ இதில் 3 வேர்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட்: ரீகலெக்ஷன், இமேஜினேஷன் அண்ட் பெர்செப்ஷன். தென் இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன பையன் வந்து ஒரு பங்களா, எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது கூட திங்க் பண்ணுறது. ஐ திங்க் ஐ நீட் தீஸ் டைப் ஆஃப் ஹவுஸ் அப்படின்னு சொல்கிறான்னு பார்க்கலாம். ஸோ ஐ திங்க்னு அப்போ சொல்லக்கூடாது. அந்த பையன் என்ன பண்ணுறான், இமேஜினேஷன் தான் பண்ணுறான், திங்க் பண்ணல. ஸோ ஐ திங்க் இட் இஸ் டாக்ஸி. நீங்கள் டாக்ஸியை எதிர்பார்த்து ஒரு இடத்துல நின்றுறீங்க, தூரத்தில் ஒரு டாக்ஸி வர்ற மாதிரி தெரியும். ஸோ ஐ திங்க் இட் இஸ் டாக்ஸி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அது திங்கிங்கே கிடையாது, அது ஒரு இமேஜினேஷன், உங்களோட பெர்செப்ஷன் தான். நீங்களாக தான் நினைக்கிறீங்க அது வருதா வரலையான்னு. ஸோ அதை வந்து திங்க் பண்ணி சொல்கிறதில்ல, உங்கள் கண்ணால் பார்த்து பெர்செப்ஷனை தான் சொல்கிறீங்க. ஸோ ரீகலெக்ஷன், இமேஜினேஷன் அண்ட் பெர்செப்ஷன் இது எல்லாமே திங்கிங் கிடையாது. ஸோ திங்கிங்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டேர்ம், அது வந்து ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு விஷயம் சார்ந்ததாக இருக்கும். ஒரு இதை செய்யும்போது நம்ம ரொம்ப டீப்பாக யோசிப்போம், அதை தான் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திங்கிங்க்கு டெஃபினிஷன் இங்கே நிறையா இருக்குது, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதில் ராஸ் அப்படின்னு சொன்னவர் மட்டும் நான் இப்போ ரீட் பண்ணுறேன், மற்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோவோட எண்ணில் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிடுறேன், நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. தென் ராஸ்: thinking is mental activity in its cognitive aspect or mental activity with regard to psychological objects. ஸோ திங்கிங்கிறது ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அறிவு சார்ந்த ஒரு ஆக்டிவிட்டி. அது எதுக்காக யூஸ் பண்ணணும், நம்ம காக்னேட்டிவ் டெவலப்மெண்ட்காக யூஸ் ஆகும். சைக்கலாஜிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ் பற்றி யோசிக்கும் போதோ, நம்ம அறிவு சார்ந்து, நம்ம மனம் சார்ந்து ஏதாவது ரொம்ப டீப்பாக நமக்கு தேவைப்படும் போது அந்த திங்கிங்கிற ப்ராசஸ் நமக்குள்ளே நடக்கும். ஜஸ்ட் இமேஜினேஷனோ, ஒரு ரீகலெக்ஷனோ, ஒரு பெர்செப்ஷனோ வந்து திங்கிங் ஆகாது அப்படிங்கிறது ராஸ் சொல்லியிருக்காரு. தென் வேலண்டைன், கேரட், மோசின், கில்மர், ஸோ அவங்களோட டெஃபினிஷன்லாம் இருக்குது. இது எஸ்கே மங்களோட சைக்காலஜி ஆஃப் லேர்னர்ஸ் அண்ட் லேர்ன், எசென்ஷியல் ஆஃப் எஜுகேஷ்னல் சைக்காலஜி, எஸ்கே மங்கள் புக்கு தான். ஸோ இதை நான் இந்த பேஜ் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து இந்த வீடியோ எண்ணில் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் டெஃபினிஷனாக ஒன் டைம் ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ திங்கிங் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ன்னு சொன்னேன். அது இன்டர்னல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ். ஸோ வெளியே நடக்கும், நிறையா நடக்கும். ஸோ அதை பற்றி தான் நம்மளோட இன்டர்னல்குள்ளே நம்ம எக்ஸ்டர்னல் நடக்கிற ஈவெண்ட்ஸ் பற்றி இன்டர்னல் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது நேச்சர் ஆஃப் திங்கிங், இதை தான் பார்க்க போகிறோம். ஸோ நேச்சர் ஆஃப் திங்கிங் அப்படின்னா ஃபஸ்ட் திங்கிங்னா என்ன? திங்கிங் இஸ் எசென்ஷியலி அ காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டி. ஸோ அறிவு சார்ந்த ஆக்டிவிட்டி தான். ஜஸ்ட் இமேஜின் பண்ணுறது வந்து ஒரு காக்னேட்டிவில் வராது, ஜஸ்ட் யார் வேணாலும் இமேஜின் பண்ணலாம். பட் திங்க் பண்ணி ஒரு இதுக்கு சொல்யூஷன் சொல்கிறது தான் காக்னேட்டிவ்னு சொல்லுவாங்க, அறிவு சார்ந்தது. ஸோ திங்கிங் இஸ் எசென்ஷியல் அ காக்னேட்டிவ் ஆக்டிவிட்டி. The second point, it is always directed to achieve some end or purpose. ஸோ திங்க் பண்ணால் கடைசியில் அது எதில் போய் முடியும்னா அது ஒரு அச்சீவ்மெண்ட்க்கோ, நம்ம எங்கே டேரக்டர் வழி கைட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும், ஒரு அச்சீவ்மெண்ட்க்கோ, அது ஏதோ ஒரு பர்பஸ்க்கோ தான் நம்மளை அதை டைரக்ட் பண்ணி கைட் பண்ணி நம்மளை கூட்டிகிட்டு போய் அதுக்கான கோலை உருவாக்கி விடும். திங்கிங் இஸ் டிஸ்கிரைப்ட் ஆஸ் அ ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர். ஸோ நமக்கு ஒரு ப்ராப்ளமே வருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு அப்படி நினைக்கும் போது எப்படி நம்ம அதை சால்வ் பண்ணுவோம், ரொம்ப டீப்பாக அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத திங்க் பண்ணுவோம். ஸோ திங்க் தான் பண்ணுவோம், டீப்பாக அந்த ப்ராப்ளம்க்கான சொல்யூஷனை திங்க் பண்ணுவோம். ஸோ திங்கிங் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர். ஸோ இது எப்படி கொஸ்டினாக கேட்கலான்னா,
dash is described as a problem solving behavior. இதில் questions எப்படி இருக்குன்னா dash is described as a problem solving behavior அப்படின்னு கேட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா இமேஜினேஷன் கொடுத்துருக்கலாம், பெர்செப்ஷன் கொடுத்துருக்கலாம், அது ரீகலெக்ஷன் கொடுத்துருக்கலாம், ப்ராப்ளம் சால்விங்னே கூட இதுக்கு வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்கலாம். பட் திங்கிங் இஸ் டிஸ்கிரைப்ட் அஸ் அ ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர். ஆன்சர் அப்படி தான், ஆன்சர் வந்து திங்கிங். ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் இருக்கும். தென் ரிலேட்டட் டு இன்னர் காக்னேட்டிவ் பிஹேவியர். ஸோ ஒரு இது திங்க் பண்ணோம்னா எப்படி இருக்கும், நம்மளோட இன்னர் காக்னேட்டிவ், நம்மளோட உள்ளே எப்படி வந்து நம்மளோட அறிவு இருக்குது, அதை பேஸ் பண்ணது தான் திங்கிங். ஸோ நம்மளுக்கு கரெக்டான காக்னேட்டிவ் பிஹேவியர் இருந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே திங்க் பண்ணி சொல்யூஷன் சொல்ல முடியும். திங்கிங் இஸ் மென்டல் எக்ஸ்ப்ளரேஷன் இன்ஸ்டெட் ஆஃப் மோட்டார் எக்ஸ்ப்ளரேஷன். ஸோ மென்டல் எக்ஸ்ப்ளரேஷனுங்கிறது நம்ம வந்து யோசிச்சு பண்ணுறது. தென் மோட்டார் எக்ஸ்ப்ளரேஷனுங்கிறது நம்ம நடந்து போய், மோட்டாருங்கிறது நம்மளோட ஆக்டிவிட்டி, நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, மென்டல்ன்றது நம்மளோட மென்டல் ஆக்டிவிட்டி. ஓகேவா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் கீன்னு போட்டிருக்கேன். இப்போ எதுக்கு இங்கே கீன்னு போட்டிருக்கேன்னா, இப்போ நம்ம ஒரு கீ வந்து எப்பவுமே பாக்கெட்டில் வைப்போம். பட் ஒன் டைம் நம்ம தேடும்போது பாக்கெட்டில் கீ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், எப்போவும் வைக்கிற இடத்துல எல்லாம் தேடி 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 பார்ப்போம். பட் அதுக்கு இன்ஸ்டடாக நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் நின்று யோசிச்சோன்னா அந்த கீ எங்கே இருக்குன்னு நமக்கே தெரிஞ்சிடும். ஸோ இதை தான் வந்து மென்டல் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திங்கிங்கிறது மென்டல் எக்ஸ்ப்ளரேஷன் தான், நம்ம மைண்டு வச்சு தான் யோசிக்கணுமே தவிர இன்ஸ்டெட் ஆஃப் மோட்டார் எக்ஸ்ப்ளரேஷன் கிடையாது. நம்ம எங்கேயுமே அலைய தேவையில்லை, உட்காந்து யோசிச்சா போதும். தட் இஸ் மென்டல் எக்ஸ்ப்ளரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் அ மென்டல் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ திங்க் பண்ணால் நம்மளோட ப்ராப்ளம்க்கெலாம் சொல்யூஷன் கிடைக்கும். ஸோ திங்கிங்கிறதே ஒரு மென்டல் ஆக்டிவிட்டி, மென்டல் சொல்யூஷன் ஆஃப் த ப்ராப்ளம் தான். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் திங்கிங். ஸோ என்னென்ன டூல்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குது திங்கிங்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இமேஜஸ். ஸோ இமேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஏதாவது திங்க் பண்ணுறோம், ஃபஸ்ட் இதை ஃபுல்லாக பார்த்துலாம். இமேஜஸ். டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இமேஜஸ், கான்செப்ட்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ், லாங்குவேஜ். ஓகே, ஸோ டூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 தான். இதில் எப்படி கொஷின் வரலான்னா, விச் ஒன் இஸ் நாட் த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திங்கிங் கேட்டிருப்போம். ஸோ இதில் லாங்குவேஜை மிஸ் பண்ணிவிட்டு இதில் ப்ராப்ளம் சால்விங்னு கூட கொடுக்கலாம். ஸோ இதில் எது வந்து கிடையாதுன்னா ப்ராப்ளம் சால்விங் தான், டூல்ஸ் கிடையாது. இமேஜ் இருக்குது, கான்செப்ட் இருக்குது, சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் சால்விங் தான், டூல்ஸ் கிடையாது. இல்லைனா இதில் 4ல் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு விச் ஒன் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திங்கிங் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ இந்த 4மே நமக்கு ஞாபகம் இருந்தால் தான் அவங்க எப்படி கொஷின் கேட்டாலும் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இமேஜஸ். ஸோ இப்போ இமேஜஸ்னால் என்னென்னு பார்க்கலாம். திங்கிங்கில் இமேஜஸ்னால் இப்போ எதையாவது பற்றி நம்ம எதையோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ வேகமாக என்ன வரும், அதோட அது எப்படி இருக்கும், ஒரு பர்சனை பற்றி சொன்னாலும் அவங்களோட இமேஜ் தான் வேகமாக ஞாபகம் வரும். ஒரு சீன் ஏதோ ஒன்று, ஒரு படத்தை பற்றி சொல்கிறாலும் அதில் இருக்கிற சீன்ஸ்லாம் ஞாபகம் வரும். ஸோ இமேஜஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு ஃபோர்மோஸ்ட் டூல்ஸ் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொன்னால் அது இமேஜஸ் தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கான்செப்ட்ஸ். ஸோ கான்செப்ட் எப்படின்னா, இப்போ சேம் ஒரு மங்கின்னு சொல்கிறாங்க. ஓகே, மங்கின்னு சொல்கிறப்போ நமக்கு என்ன வேகமாக ஞாபகம் வரும், மங்கி மட்டும் ஞாபகம் வராது, அந்த மங்கியோடு சேர்ந்து வர கான்செப்ட் எல்லாம். ஆல்ரெடி நமக்கு அது மங்கியோட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நம்ம எங்கேயாவது போனப்போ மங்கி நம்மக்கிட்ட ஏதாவது சேட்டை பண்ணியிருந்துச்சுன்னா அது எல்லாமே ஞாபகம் வரும். ஸோ கான்செப்டும் சேர்ந்து ஞாபகம் வரும். ஸோ திங்கிங்கிறதுல இமேஜ் வைஸும் ஞாபகம் வரும், நெக்ஸ்ட் அதோட கான்செப்டும் சேர்த்து ஞாபகம் வருது. நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்ட் சயின்ஸ். ஸோ திங்க் பண்ணும்போது அந்த சிம்பிள் அண்ட் சயின்ஸ் பார்த்தோன்னே அந்த இமேஜினேஷன் போகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூடியூப்னு பார்த்தோன்னா இந்த லோகோ இருக்கும் இல்லையா, வீடியோ லோகோ இருக்கும். ஸோ இதை பார்த்தோன்னே அந்த சிம்பிளை பார்த்தோன்னே அது யூடியூப்னு ஞாபகம் வருது, இல்லை யூடியூப்னே எழுதியிருக்காது. நெக்ஸ்ட்டு எஃபி பார்த்தீங்கன்னா இப்படி ப்ளூ கலர் லோகோ கொடுத்தோம், எஃப்ஐ பார்த்தோன்னே எஃப்பி. நெக்ஸ்ட்டு டீ மட்டும் பார்த்தோன்னே ட்விட்டர் இப்படி ஞாபகம், இல்லைன்னா அந்த குருவி இருக்கும், ட்விட்டர் குருவி இருக்குல்ல. ஸோ அதை பார்த்த உடனே நமக்கு ஞாபகம் வருது. சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் திங்கிங். அப்புறம் வேறு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சவுண்ட்ஸ் கேட்டவுடனே அந்த சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் சவுண்ட்ஸ் கூட வரும். சில சவுண்ட்ஸ் கேட்டவுடனே கூட நமக்கு அதுக்கு ஞாபகம் வரும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிராஃபிக் லைட் பார்த்தோன்னே அதுக்கு என்ன பண்ணணுங்கிறது திங்கிங் நமக்கு வந்துடும். ரயில்வே சிக்னல்ஸ், ஸ்கூல் பெல்ஸ், பேட்சஸ், சாங்ஸ், flags and slogans all the stand for symbolic expression.
ஸோ ஒவ்வொரு சவுண்டுமே ஒவ்வொரு இதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுது நமக்கு. ஸோ அதுவைஸ் நம்ம நடப்போம். இது எல்லாமே சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் வருது. ஸோ இதில் ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்க, டிராஃபிக் லைட் கொடுத்து இது வந்து எந்த கேட்டகரியில் வரும், இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் திங்கிங்கில் வரும்னு கேட்டால் அது சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ். நெக்ஸ்ட் ஒரு ஃப்ளாகே கொடுக்குறாங்க, ஃப்ளாக் கொடுத்து அது எதுனா சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் வரும், இமேஜஸில் வராது, சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் வரும். ஸ்லோகன்ஸ் சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸ்லாம் வரும். ஸோ இதில் இருக்கிற எக்ஸாம்பிளை நம்ம நல்லா பார்த்துக்கணும். சிம்பிள்ஸ் அண்ட் சயின்ஸில் டிராஃபிக் லைட்ஸ், ரயில்வே சிக்னல்ஸ், school bells, badges, songs, flags and slogans all the stand for the symbolic expression. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம நம்பர் கான்செப்ட் கூட எடுத்துக்கலாம். இப்போ 3 அப்படின்னு சொல்கிறாங்கன்னா நம்ம 3ன்னு இப்படி கூட எழுதலாம், THREE அப்படின்னு கூட எழுதலாம். ஸோ இது கூட ஒரு டைப் ஆஃப் சிம்பிள் அண்ட் சயின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது லாங்குவேஜ். இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆஃப் திங்கிங்கில் பார்க்க போகிறது லாங்குவேஜ். ஸோ லாங்குவேஜும் லாங்குவேஜில் வந்து கெஸ்டர்ஸும் வரும். பேசுகிறதுக்கு டைரக்ட் ஸ்பீக்கு கூட ஒரு டூல். நெக்ஸ்ட் கெஸ்டர்னு பார்த்துட்டோம்னா நம்மளோட பாடி ஆக்ஷன் அது கூட வரும். இந்த ஷோயிங் ஆஃப் தம்ப், ஸோ இப்போ வந்து தம்ஸ் அப் பண்ணுறோம், ஸோ அது கூட ஒரு டைப் ஆஃப் லாங்குவேஜ். தென் ஆர் ஸ்மைலிங் and lifting the eyebrows, அது ஒரு type of language. and shrugging of shoulders carries lots of meaning. so smile பண்ணுறது, thumbs up பண்ணுறது, eyebrows raise பண்ணுறது, then shoulder வந்து ஷோல்டர் குளிக்கிற போவாங்க சில பேர். ஸோ இது எல்லாமே லாங்குவேஜ் தான். திங்கிங்கில் இது எல்லாமே வரும், டூல்ஸ் ஆஃப் திங்கிங்கில் இது எல்லாமே வரும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்கிங். டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் திங்கிங் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தலாம். பெர்செப்சுவல் ஆர் காங்க்ரீட் திங்கிங். ஃபர்ஸ்ட் ஒன் பெர்செப்சுவல் ஆர் காங்க்ரீட் திங்கிங் இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்செப்சுவல் ஆர் அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங். ஸோ பெர்செப்சுவல் திங்கிங் அப்படின்றது ஸோ 4 இருக்குது டைப்ஸ் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் திங்கிங். ஸோ 2 இருக்குது, 4ல் ஃபர்ஸ்ட் ஒன் perceptual or concrete thinking, second one conceptual or abstract thinking, third one is reflective thinking, fourth one is creative thinking. ஸோ இதில் நம்ம 4 தான் பார்க்க போகிறோம். இந்த 4ல் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பெர்செப்சுவல் ஆர் காங்க்ரீட் திங்கிங். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது பெர்செப்சுவல் திங்கிங் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். அது நம்ம கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம். சின்ன பசங்களுக்கு தான் ரொம்ப அந்த பெர்செப்சுவல் திங்கிங் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டே ஒன்று சாப்பிட கொடுத்துருப்போம், பட் செகண்ட் டே அது திரும்ப கொடுக்கும்போது இது நமக்கு தேவையில்லை, நேற்று இதை தானே சாப்பிட மாட்டோம்னு சொன்னாங்கிறது ஒரு பெர்செப்ஷன் வச்சு. இப்போ ஆப்பிளே கொடுக்குறோம், ரெட் ஆப்பிள் கொடுத்துருப்போம், மறுநாள் க்ரீன் ஆப்பிள் கொடுப்போம். பட் அந்த ஆப்பிள் அப்படிங்கிற கான்செப்டே அவங்க வேணாம் அப்படின்னு சொல்கிறது தான் பெர்செப்ஷன். இது பிடிக்காதுன்னா பிடிக்காது, அந்த பெர்செப்ஷன் வச்சு வேணான்னு சொல்கிறது தான் பெர்செப்சுவல் திங்கிங். தென் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங், விச் ஒன் இஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் கொடுத்த ஆப்ஷன் பெர்செப்சுவல், கான்செப்சுவல், ரெஃப்ளெக்டிவ் அண்ட் க்ரியேட்டிவ் திங்கிங் கொடுத்தா சிம்பிளஸ்ட் ஃபார்ம் perceptual or concrete thinking தான் ஆன்சர். தென் கான்செப்சுவல் ஆர் அப்ட்ராக்ட் திங்கிங் பார்த்தீங்கன்னா பெர்செப்சுவலுக்கும் கான்செப்சுவலுக்கும் சம்மந்தமே கிடையாது. கான்செப்ட் பேஸ்டு, ஒரு கான்செப்ட் இருந்தால் தான் அதை பண்ண முடியும். ஸோ லாங்குவேஜ் பிளேஸ் பிக் பார்ட். ஸோ ஒன்று கான்செப்டாக ஒன்று எடுத்து பண்ணும்போது அதுக்கு லாங்குவேஜ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன். ஸோ ஒரு புதுசாக கண்டுபிடிக்க போகிறோம், அது ஒரு இன்வென்ஷன் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து இதுதான் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கான்செப்சுவல் திங்கிங். பெர்செப்ஷனுக்கு வந்து இதில் வேலையே கிடையாது. இமேஜினேஷன் பெர்செப்ஷனுக்கு வந்து கான்செப்ட் பேஸ்டு தான் கான்செப்சுவல். ஸோ டிஸ்கவரி, இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன். நெக்ஸ்ட் ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் சால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சால்வ்ஸ் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்னால் சிம்பிள் ப்ராப்ளமோட இந்த ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் வந்து காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா ரெஃப்ளெக்டிவ்ங்கிறது முன்னாடி நடந்தது இப்போ ரெஃப்ளெக்ட் பண்ணுறது, ஏற்கனவே ஒன்று இருக்குது அதை தான் திரும்ப பண்ணுறது தான் ரெஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெஃப்ளெக்டிவ்ங்கிறது முன்னாடி ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்திருக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற ப்ராப்ளம்ஸ்க்கு அது எப்படி சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிறத பழைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அதில் என்ன சொல்யூஷன் கொடுத்தோமோ அந்த சொல்யூஷன் இதுக்கு ஆப்டாக இருக்குமா அப்படிங்கிற பேஸில் தான் ரெஃப்ளெக்டிவ் திங்கிங். இட் ரெக்வயர்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஆல் த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ் அண்ட் ஃபைண்டிங் நியூ வேஸ் ஆஃப் ரியாக்டிங் டு எ சுச்சுவேஷன்.
ஸோ நிறைய பழைய எக்ஸ்பீரியன்ஸ், ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எடுத்து இதில் ஒரு நியூவாக ஒன்று கொடுத்து இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் ரெஃப்ளெக்டிவ் திங்கிங். ரீஆர்கனைஸ் ஆல் த ரெலவெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். There is an insightful cognitive approach in reflective thinking. ஸோ இந்த ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இன்சைட்ஃபுல் காக்னேட்டிவ். ஸோ ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் வேணும்னா கண்டிப்பாக இன்சைட்ஃபுல் காக்னேட்டிவ் அப்ரோச் வேணும்னு சொல்கிறாங்க. ஒரு உள்ளே ரொம்ப யோசிக்கக்கூடிய அறிவு சார்ந்த ஒரு அப்ரோச் இருந்தால் தான் அவங்களால ரெஃப்ளெக்டிவ் திங்கிங் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விச் ஆல் த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் ஆர் அரேஞ்ச்டு இன் த லாஜிக்கல் ஆர்டர். ஸோ முன்னாடி நடந்த ரெலவெண்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி லாஜிக்கலாக எல்லாமே அந்த சொல்யூஷன் எல்லாமே லாஜிக்கலாக இருக்காங்கிறத அரேஞ்ச் பண்ணி இந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரெஃப்ளெக்டிவ் திங்கிங். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது க்ரியேட்டிவ் திங்கிங். சீஃப்லி எய்ம்ட் அட் கிரியேட்டிங் சம்திங் நியூ. ஸோ புதுசாக ஏதாவது கண்டுபிடிக்கிறோமோ அதுக்கு தேவைப்படுறது தான் க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ அந்த டைட்டிலே இருக்குது திங்கிங். க்ரியேட்டிவ் திங்கிங் என்னது, புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறது. சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டார்ஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங். ஸோ சயின்டிஸ்ட்டும் இன்வென்டார்ஸ்க்குன்னா இந்த க்ரியேட்டிவ் திங்கிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்க தான் புதுசாக கண்டுபிடிப்பாங்க. ஸோ செகண்ட் ஒன்றுக்கு நான் சொல்லியிருந்தேன் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரி அப்படிங்கிறது இது வேலை தான். கான்செப்ட் டிஸ்கவரிக்கும் இன்வென்ஷனுக்கும் ஒரு கான்செப்ட் வேணும், தட் இஸ் மாறாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் இங்கே இன்வென்டார்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது அது கான்செப்டுவலில் அதோட வேலையை கொடுத்துருக்கேன் இன்வென்ஷன் அண்ட் டிஸ்கவரின்னு. பட் க்ரியேட்டிவில் இன்வென்டார்ஸ் அண்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறது அது செய்யக்கூடிய ஆள் யாரோ அவங்கள மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ எக்ஸாம்பிள் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங் கேட்டால் சயின்டிஸ்ட் அண்ட் இன்வென்டார்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் கான்செப்சுவல் ஆர் அப்ட்ராக்ட் திங்கிங்னு கேட்டால் டிஸ்கவரி ஆர் இன்வென்ஷன்ஸ். ஓகே, பார்த்தோம். இப்போ ரீசனிங் பார்க்க போகிறோம். இன்வால்வ்ஸ் ப்ராப்ளம் சால்விங் பிஹேவியர். ஸோ ப்ராப்ளம் சால்விங்க்கு ரீசனிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும்னா அதுக்கு ரீசனிங் அது என்னென்னு கண்டுபிடிக்க தேவையான அந்த ஒரு காக்னேட்டிவ் நமக்கு தேவை. ஸோ ரீசனிங் ப்ராப்ளம் சால்விங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கிளியர் கட் டிஸ்டிங்ஷன் அப்படியே கொடுக்குறது. கிளியர் கட்னா கரெக்டான ஒரு முடிவை ரீசனிங் கொடுக்கும். எதனால இது நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த ரீசனை கண்டுபிடிக்கிறது ரீசனிங். தென் ரிகார்டட் அஸ் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங். ஸோ சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் அப்படின்றது தான் சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது பெர்செப்ஷுவல் சொல்லியிருந்தோம். இப்போ ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங்கிறது ரீசனிங்கை தான் ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் திங்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. காம்ப்ளெக்ஸ் மென்டல் ப்ராசஸ். ஸோ ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்கிறதுக்கெலாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரீசனிங் சொல்கிறாங்க. ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அது ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்குது, ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் ரீசனிங் சொல்கிறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வேலிட் பாயிண்ட்ஸ். ஸோ இதை நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்குமே டெஃபினேஷன் நிறையா இருக்குது. ஸோ அதையுமே நான் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்ணி வைக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. ஸோ ரீசனிங்கோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்வால்வ்ஸ் அ டெஃபினைட் பர்பஸ் ஆர் கோல். ஒரு கரெக்டான பர்பஸும் கோலும் இருக்கிற இடத்துல நம்ம ரீசன் தேடி அதுக்கான வழியை கண்டுபிடிப்போம். ஸோ இன்வால்வ்ஸ் டெஃபினைட் பர்பஸ் ஆர் கோல். ஜட்ஜ் தியர் யூட்டிலிட்டி இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட். ஜட்ஜ் தியர் யூட்டிலிட்டி இன் த ப்ரெசன்ட் கான்டெக்ஸ்ட்னா in the light of this association and generalization we try to infer new principles, rules or techniques to solve our problem. ஸோ ஜட்ஜ் பண்ணி ஒரு ஜட்ஜ் தியர் யூட்டிலிட்டி. இப்போ ரீசன் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணி ப்ரெசன்ட் கான்டெக்ட் அப்போதைக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் ரீசனிங். ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலுமே ஒரு ரீசன் கண்டுபிடிச்சா தான் அது யூஸ்ஃபுல். ஒய் இட் இஸ் ஸோ. ஸோ ரீசனிங்கில் என்னென்ன மாதிரி கொஷின் வருதுன்னா ஒய் இட் இஸ் ஸோ, இது எப்படி நடந்துச்சு, இது ஏன் இப்படி இருக்குது, ஹவு டஸ் இட் ஹேப்பன் அப்படின்னா இது எப்படி நடந்துச்சு. இந்த ரெண்டு கொஷினுக்குமே ரீசனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஒரு ப்ராப்ளமில் இந்த ரெண்டு கொஷினை அப்ளை பண்ணால் தான் அதுக்கு சொல்யூஷன் கிடைக்கும். ஃபெல்ட் அவேர்னஸ் ஆஃப் த ப்ராப்ளம். ஸோ ஒரு ப்ராப்ளம்க்கு அவேர்னஸ் கொடுக்கும். ஸோ இப்படி தான் இது நடந்திருக்கணும் அப்படிங்கிற ரீசன் கண்டுபிடிச்சிட்டா அந்த ப்ராப்ளம் எப்படி வந்துச்சுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். தென் ஆல் த பாசிபிள் வே ஆஃப் ரியலைசிங் த செட் கோல்ஸ். ஸோ ரீசனிங் ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா என்னென்ன பாசிபிள் வேஸ் இருக்குது அதை போய் முடித்து அதை கோலை அச்சீவ் பண்ணுறதுங்கிறத ரீசனிங் நமக்கு கொடுக்குது. செலக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட்.
சொல்யூஷன். ஸோ நிறையா சொல்யூஷன் இருக்கும்போது எந்த சொல்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அந்த ரீசன் வச்சு தான் ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் கரெக்டாக இருக்கும், ஏன்னா இதுதான் ரீசன் அப்படிங்கிறது தான் வந்து ரீசனிங். ஸோ செலக்ட் மோஸ்ட் அப்ராப்ரியேட் சொல்யூஷன். ஸோ ரீசன் வச்சு தான் அதுக்கான சொல்யூஷனே நம்ம கண்டுபிடிக்க முடியும். டைப்ஸ் அண்ட் ஆர் கைண்ட்ஸ் ஆஃப் ரீசனிங். ஸோ டைப்ஸ் அண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ரீசனிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இண்டக்டிவ் ரீசனிங், டிடக்டிவ் ரீசனிங், நெக்ஸ்ட் 2 இருக்குது. இண்டக்டிவ் ரீசனிங் அண்ட் டிடக்டிவ் ரீசனிங் 2 இருக்குது. ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் வி ட்ரை டு டிஸ்கவர் யூனிவர்சல் ரிலேஷன்ஸ் ஆர் ஜென்ரலைசேஷன். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங்கிறது ஒரு தூண்டல் சார்ந்தது, ஓகேவா. ஸோ அது எப்படி இருக்குன்னா எக்ஸ்பிரிமெண்டேஷன் அண்ட் அப்சர்வேஷன் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் திஸ் ரீசனிங். ஸோ எக்ஸ்பிரிமெண்டேஷனும் அப்சர்வேஷனும் வந்து இதுதான். ஒரு இதை நம்மளோட உள் மனசு தூண்டும் போது தான் ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷனும் ஒரு அப்சர்வேஷனும் நடக்கும். ஒரு இதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம், இது நமக்கு வேணும் அப்படின்றப்ப தான் அதை நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். ஸோ அது எல்லாமே இந்த இண்டக்டிவ் ரீசனிங். ஸோ இண்டக்டிவ்னாலே தூண்டல் சார்ந்த பகுத்தறிவு தான் அர்த்தம். ஸோ தூண்டல் சார்ந்த பகுத்தறிவுங்கிறப்ப நமக்கு அது என்ன தேவையோ ஸோ அப்போ தான் அதை வந்து நம்ம ரொம்ப அப்சர்வ் பண்ணி கவனிப்போம். வி ட்ரை டு டிஸ்கவர் யூனிவர்சல் ரிலேஷன் ஆர் ஜென்ரலைசேஷன். ஸோ என்ன நடக்குதுன்னா இப்போ ஒன்று தேவை அப்படின்றப்ப யூனிவர்சலாக அதுக்கு ரிலேஷன்ஷிப் அண்ட் ஜென்ரலைசேஷன் பொதுவாக அது எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ எக்ஸாம்பிள் சொன்னால் இதுக்கு வந்து மீனிங் புரியும். ராம் இஸ் மார்டல், கரீம் இஸ் மார்டல், மோகன் இஸ் மார்டல், எட்வர்ட் இஸ் மார்டல், தர்ஃபோர் ஆல் மென் ஆர் மார்டல். ஸோ எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி தான். ஸோ யூனிவர்சலாக பொதுவாக உலகத்தில் நடக்கிறத வச்சு அந்த ரீசன் கண்டுபிடிக்கிறது தான் வந்து ஜென்ரலைசேஷன் சொல்லுவாங்க. ஸோ இதை தான் இண்டக்டிவ் ரீசன். ட்ரை டு டிஸ்கவர். ஸோ உலகத்தில் வந்து பொதுவாக எப்படி இருக்குது ஒரு இது அதை கண்டுபிடிக்கிறது தான் இண்டக்டிவ் ரீசன். பட் டிடக்டிவ் ரீசன்ங்கிறது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக. ஸோ இண்டக்டிவ் ரீசனில் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னா ஃபார் மெனி பர்டிகுலர் ட்ரூத் ஆர் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ நிறையா வந்து உலகத்திலே பொதுவாக இதுதான்ப்பா சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து இண்டக்டிவ் ரீசனிங். பட் டிடக்டிவ் ரீசனிங்கிறது வேறு. கம்ப்ளீட்லி அக்ரீயிங் வித் சம் ஒன் ஆல்ரெடி டிஸ்கவர் ஆர் ப்ரீ எஸ்டாப்ளிஷ்டு. ஸோ டிடக்டிவ்ங்கிறது துப்பறிவு. ஒருத்தவங்க இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருவாங்க, அது கரெக்டானு போய் செக் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஆல் மென் ஆர் மார்டல். ஸோ எல்லோரும் ஒரே மாதிரி தான், பட் ஐ எம் அ மென். இப்போ ராம்னு ஒரு பையன் இருக்கான், ஆல் மென் ஆர் மார்டல் அப்படின்னு அவன் நினைக்கிறான். பட் அப்புறம் என்ன சொல்கிறான், ஐ எம் அ மேன். ஸோ நானும் மேன் தான், தர்ஃபோர் ஐ எம் மார்டல். உலகத்தில் பொதுவாக உள்ளதை வச்சு அவன் அது உண்மைதானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். ஸோ இண்டக்டிவ் ரீசனிங் அப்படிங்கிறது ஜென்ரலைசேஷன், பொதுவாக உள்ள ரீசனிங். பட் டிடக்டிவ் ரீசனிங்கிறது இண்டக்டிவ் ரீசனிங்கை வந்து கரெக்டான செக் பண்ணி அக்செப்ட் பண்ணிக்கிறது. ஆல்ரெடி ஒருத்தவங்க கண்டுபிடிச்சதை ப்ரீ எஸ்டாப்ளிஷ் பண்ணதை கரெக்டான செக் பண்ணி அக்செப்ட் பண்ணுறது தான் டிடக்டிவ் ரீசனிங். இப்போ நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ப்ராப்ளம் சால்விங். ஸோ ஃபஸ்ட்டு திங்கிங், நெக்ஸ்ட் பார்த்தது ரீசனிங், கடைசியில் திங்க் பண்ணுறோம், ரீசன் கண்டுபிடிக்கிறோம், லாஸ்ட்டில் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும். எவ்ரி ஒன் ஆஃப் அஸ் கான்ஸ்டன்ட்லி ஃபேஸிங் ஒன் ப்ராப்ளம் ஆர் அதர். ஸோ எல்லாருமே ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ சயின்டிஃபிக் மெத்தட் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங். ஸோ சயின்ஸ் படி எப்படியெல்லாம் ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இங்கே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒன் ப்ராப்ளம் அவேர்னஸ். ஸோ ப்ராப்ளம் சால்விங்கிறது ப்ராப்ளம் வந்ததுக்கு அப்புறம் நடக்கிறது. ஃபஸ்ட்டு ப்ராப்ளமே வரல, ஒரு ப்ராப்ளத்தை பற்றி அவேர்னஸாக இருக்கிறது. அவேர்னஸ் ஆஃப் த டிஃபிகல்ட்டி ஆஃப் த ப்ராப்ளம் தட்ஸ் நீட்ஸ் அ சொல்யூஷன். ஸோ ப்ராப்ளம் வர்றதுக்கு முன்னாடி அதை பற்றி அவேர்னஸ் இருந்துட்டோம்னா அதுக்கு சொல்யூஷனையும் நம்ம அப்போயே கண்டுபிடிச்சலாம். ஸோ இது பண்ணிட்டோம், இப்போ ப்ராப்ளம் வரப்போகுது, ஸோ இதுக்கு சொல்யூஷனை இப்போயே ரெடி பண்ணி வச்சுருவோம் அப்படின்னு ப்ராப்ளம் அவேர்னஸ், சொல்யூஷனோட ரெடியாக இருக்கிறது. ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், இப்போ ப்ராப்ளம் வந்துருச்சு, ஏதோ ஒன்று பண்ணி வச்சுருக்கோம், பட் அவேர்னஸாக தான் இருக்கும். பட் ப்ராப்ளம் வந்ததுக்கப்புறம் அது என்னென்னு ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்திருக்கா, அப்படி வந்துருந்துச்சுன்னா ஸோ இதுக்கெல்லாம் நம்ம என்னென்ன சொல்யூஷன்லாம் ரெடி பண்ணோம், அந்த சொல்யூஷனை ஃபுல்லாக ரீகலெக்ட் பண்ணுறது, ரெலவென்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணுறது. இந்த ஃபார்மேஷன் ஆஃப் ஹைப்போதீசிஸ் ஆர் ஹஞ்ச் ஃபார் பாசிபிள் சொல்யூஷன். ஸோ நிறையா நம்ம ப்ராப்ளம் வந்திருக்கோம், அதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த ப்ராப்ளம்க்கு என்னென்ன மாதிரி சொல்யூஷன் வந்ததுங்கிறத பாசிபிள் சொல்யூஷன், இந்த ப்ராப்ளம்க்கு இந்த சொல்யூஷன் எல்லாம் பாசிபிளாக இருக்கும் அப்படின்னு அதை மட்டும் தனியாக கலெக்ட் பண்ணுறது, ஃபார்ம் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் அ ப்ராப்பர் சொல்யூஷன். ஸோ அத்தனை இதில் கரெக்டான ப்ராப்பர் சொல்யூஷனை கடைசியாக ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வெரிஃபிகேஷன் ஆஃப் த கன்க்ளூடட் சொல்யூஷன், எடுத்து வச்சதை வெரிஃபை பண்ணணும். இது செட் ஆகுமா, இது ஆப்ட் ஆகுமா, இது இந்த சொல்யூஷன் கொடுத்தா இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமாங்கிறத எடுத்து வைக்கிறது ஹைப்போதீசிஸ். ஸோ இதுதான் ப்ராப்ளம் சால்விங்கோட சயின்டிஃபிக் மெத்தட். ப்ராப்ளம் அவேர்னஸ், ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்டிங், கலெக்ஷன் ஆஃப் ரெலவெண்ட் இன்ஃபர்மேஷன், formation of hypothesis or hunch for possible solutions, selection of a proper solution. 6th வந்து கடைசியில் வெரிஃபிகேஷன் பண்ணி அந்த கன்க்ளூடட் சொல்யூஷன் வந்து அதுக்கு செட் ஆகுமாங்கிறத வச்சு கரெக்ட் லாஸ்ட்டில் அதை அப்ளை பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு இத்தனை மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து இதில் மேக்ஸிமம் 4th யூனிட்லேயே மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 3 or 4 டாபிக்ஸ் இருக்கும், லாஸ்ட்டில் ஒரு 2 டாபிக்ஸ் இருக்கும், அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு எல்லாமே ஒரு டீப் இன்ஃபர்மேஷன் வந்து கலெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோ அதுதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுச்சுன்னா அதை கீழே கமெண்டில் வந்து எனக்கு சொல்லுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே போட ட்ரை பண்ணுறேன் சைக்காலஜி பேஸ்டாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா திவ்யாகரன் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரல்ஸ் இதில் வந்து சில்ட்ரனுக்கான நிறையா ஸ்கூல் ப்ரைமரி சில்ட்ரனுக்கான இங்கிலீஷ் மீடியம் வித் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனில் நிறைய வீடியோஸ் இதில் அப்லோட் ஆகிருக்கு. உங்களோட சில்ட்ரன் இந்த மாதிரி ப்ரைமரி ஸ்கூலில் இருந்தாங்கன்னா இதில் உள்ள வீடியோஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஆல்.